என் பேர் வினோத், எங்கள் அப்பா பேர் ஞானசேகரன். அவங்க வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு 30 பேர்கிட்ட போயிருக்காங்க. இப்போ வந்து ஆதி கைலாஷ் அப்படின்ற இடத்துல போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நிலச்சரிவுனால வந்து அவங்களால திரும்ப முடியலை. அதனால் வந்து இப்போதைக்கு அவங்க ஒரு ஆசிரமத்தில் 30 பேருமே இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணி போல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி நிலச்சரிவு இருக்குது, ஆனால் எங்களால் திரும்பி வர முடியல. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம். தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் வரத்துக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசில் நீங்கள் என்ன குறிக்கோள் என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? தமிழக அரசுகிட்ட வந்துங்க, இப்போ நம்ம ஊரில் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அரசு மூலியமாக ஆன்மீக சுற்றுலா போயிருக்கிற எங்கள் அப்பா மட்டும் இல்லாமல் 30 பேரையும் சேர்த்து பாதுகாப்பாக மீட்டு இங்கே தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்க்க மாதிரி கேட்குறேன். என்னுடைய கணவர் ஆன்மீக சுற்றுலா ஆதி கைலாஷ் என்ற ஊருக்கு சிதம்பரத்தை சேர்ந்த 30 பேருடன் சென்றுள்ளனர். அவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதிலிருந்து பதட்டமாக உள்ளது. தமிழக அரசு இதற்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்ட கலெக்டர் அவர்களும் முதலமைச்சரும் இதற்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக டெல்லி அழைத்து வரும்படி நாங்கள் சிதம்பரத்தை சேர்ந்த அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 6 மணிக்கு பேசினாங்க. இந்தமாரி இருக்கோம், நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதனால் இன்னும் ஒரு 2 நாள் ஆகுமோ, ஆனால் நாங்கள் பத்திரமா இருக்கோம், சாப்பாடு எந்த வித கஷ்டமும் கிடையாது, நல்ல இடமா ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம், நல்லா கவனிக்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக கொண்டு வந்து டெல்லியில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.